எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்கென்று தேவன் அருளும் வசனம் ஏசாயா 60:2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென். இன்றைய வசனம் உலகத்தின் நிலையை மிகவும் தெளிவாக காட்டுகிறது. இருள் என்பது பாவம், அறியாமை, துன்பம், நம்பிக்கையின்மை ஆகியவற்றை குறிக்கிறது. இன்று உலகம் முழுவதும் குழப்பம், பயம், துக்கம் நிறைந்திருக்கிறது. இது பூமியையும் ஜனங்களையும் மூடும் கார் இருள் என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த வசனம் ஒரு மிக பெரிய நம்பிக்கையை அறிவிக்கிறது. உன்மேல் கர்த்தர் உதிப்பார். இது சூரிய உதயத்தைப் போல. இருள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் சூரிய உதயம் வந்தால் இருள் நீங்கிவிடும். அதுபோல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உதிக்கும் பொழுது பாவ இருளும் துக்கமும் பயமும் அகன்று போகும். மேலும் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. இது நாம் தேவனுடைய சந்நிதியில் வாழும் பொழுது அவருடைய கிருபை, சமாதானம், சந்தோஷம், ஒளி ஆகியவை நம்மில் வெளிப்படும் என்பதை குறிக்கிறது. நம் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக மாறும். இன்றைய வசனம் நமக்கு போதிக்கும் பாடம், உலகம் இருளில் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய மக்கள் ஒளியில் நடக்க அழைக்கப்பட்டவர்கள். நாம் கர்த்தருக்கு சமீபமாக இருந்தால் அவர் நம்மை ஒளியாக மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்கும். இருள் சூழ்ந்த காலத்திலும் நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மேல் உதிக்கிறார். அவருடைய மகிமை நம்மை மூடுகிறது. ஆகவே நாம் ஒளியின் பிள்ளைகளாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் அந்த ஒளியை பகிர்வோம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து தமது மகிமையால் நிரப்பி ஒளியாக பயன்படுத்துவாராக. நீங்கள் பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.